புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 10வது நாள் காலையிலே ஃபோன் பண்ணி உங்கள் வண்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னார். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நல்லா மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. என் பேர் டி.கே. ராஜா. நான் திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருப்பத்தூர் மாவட்டம். என்னுடைய இன்னோவா 2015 மாடல் தேர்தலுக்காக போகும்போது கொஞ்சம் கிராச்சஸ் அதெல்லாம் நிறைய ஆகிடுச்சு. என்னுடைய சன்னு சொன்னால் அந்த மாதிரி திருப்பூரில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே கொண்டு போய் விடுங்க, புதிய வண்டி மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க சொன்னாப்புல. அவர் அதனால் வந்து பார்த்தேன். மிஸ்டர் மனோஜ், அவர் தான் இந்த கேரேஜினுடைய ஓனரு. அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டோம். 10 டேஸில் உங்களுக்கு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வண்டி டெலிவரி கொடுக்குறேன்னாரு. கரெக்டாக 10வது நாள் காலையிலே ஃபோன் பண்ணி உங்கள் வண்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னார். ஸோ நான் வந்து பார்க்கும்போது என் வண்டி புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி என்னை போல் பழைய வண்டி வச்சுருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா புது வண்டி, ஏன்னா எனக்கு வண்டி 30 லட்சத்துக்கு தாண்டுது. நம்ம பழைய வண்டியை ஆல்ட்ரு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம புது வண்டி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நல்லா மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நீங்களும் இதை பார்த்து பயன்பெறுங்கன்னு வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். Hello all, welcome to MGS Automotive. நம்ம யூடியூப்ல வாரம் Innova ரிலேட்டட் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. MGS Automotive திருப்பூர்ல 8 வருஷமா 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், பாடி ஷாப், டீடைலிங், மாடிஃபிகேஷன்ஸ், பைக் அக்சசரிஸ், பேட்டரிஸ், இந்த மாதிரி பல ஒரு டைமென்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் 50,000க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்மளோட கீ பிளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறது அண்ட் ஆன் டைம் டெலிவரி, கஸ்டமருக்கு சொன்ன டைமில் வெஹிக்கிளை வந்து டெலிவரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து நம்ம குவாலிட்டியாக வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா லாவிஷாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் 35 லட்சம் வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பழைய வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ புது வெஹிக்கிள் இன்னைக்கு 40 லட்ச ரூபா கிட்ட வருதுங்க. ப்ளஸ் எகைன் அதுக்கான அக்சசரிஸ் இதெல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பண்ணி கொடுக்குற இந்த மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ வெஹிக்கிள் இருக்கிறத விட உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஹை குவாலிட்டி கேஜெட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபேபுலஸாக நம்ம கொடுக்குறோம். அண்ட் நம்மளோட பெயிண்ட் வாரண்டி இதெல்லாமே 10 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு வருங்க. 95 to 105 இந்த 10 இன்னோவாக்கு வந்து நம்ம ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் வித் ஹை பீம்கான எல்இடி லைட்ஸ் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வியூவர்ஸ், ஸோ ஒரு இன்னோவாவோட ஃபஸ்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, டிங்கரிங் ஒர்க் வந்து வெஹிக்கிளில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அதில் வந்து டிங்கரிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ப்ளஸ் வந்து ஃப்ளோரில் வந்து எந்த அளவுக்கு ரஸ்ட் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள்ஸில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ வெஹிக்கிளோட பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆன் டாப்பில் இருக்கக்கூடிய ரஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி, ஸோ ஃப்ளோருக்குன்னு தனியாக பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் நம்ம பண்ணுவோம். அண்ட் அண்டர் பாடியில் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ரஸ்ட் இருந்தது அப்படின்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் ரப்பர் கோட் நம்ம பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அட் MGSல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெக்கானிக்கல் சர்வீசஸ் அப்படின்றது நம்மளுக்கு தனி டிவிஷனாகவே இருக்குது. ஸோ மெக்கானிக்கல், ஏசி ரிலேட்டட், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பேர்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட் டிவிஷன்ஸாக இருக்குங்க. ஸோ உங்களோட இன்னோவா வந்து மாடிஃபிகேஷனை தவிர சர்வீஸ்லேருந்து மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சாம்பிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு வெஹிக்கிளோட இன்ஜினை ரிமூவ் பண்ணி, டேஷ்போர்டு முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ப்ரீஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிளில் என்ன ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும், மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ரெடி பண்ணலாம். அண்ட் ஏசி ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து MGSல வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஏசி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் யூனிட்ஸ் வரும். கம்ப்ரஸர், ஸோ மிடில் யூனிட், வால்வ் யூனிட் அண்ட் த ஃப்ரண்ட் எண்ட் யூனிட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 யூனிட் வரும். ஸோ நீங்கள் ஏசி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது உங்கள் வெஹிக்கிளில் அப்படின்னா, நம்ம டே 1 அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் 10 நாளில் நம்ம ஒரு வெஹிக்கிள் டெலிவரி கொடுப்போம். ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக இஷ்யூஸ் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி மெக்கானிக்கல், ஏசி ரிலேட்டட், டிங்கரிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் ஸ்டேஜ் வெஹிக்கிளை மூவ் பண்ணுவோம். ஸோ வெஹிக்கிள் வந்து இன்னோவா எல்லாமே நம்ம பெயிண்ட் பூத்தில் வந்து பெயிண்ட் பண்ணுறது தான்.
ஸோ நம்மக்கிட்ட இருக்க பெயிண்ட் பூத் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு எஸ்யூவி கார் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு சைடில் ஆள் போகக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பூத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் இன்னோவாக்கு எஸ்யூவிஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக் பெயிண்ட் பூத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டெவில் பெஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் கன் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் யூரோப்பியன் பிராண்ட். ஸோ உங்களுக்கு பெயிண்ட் ட்ராப்ஸை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பெயிண்ட் ஈவனாக வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த பாடியில் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங்கோட மேண்டேட்ரி ஒர்க் என்னென்னா பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை வந்து பேக் பண்ணணும். ஸோ வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து பெயிண்ட் வந்து மெட்டல் பாடியில் வந்து நல்லா ஒட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நாளடைவில் கரோட் ஆகிறதோ இல்லை பெயிண்ட் உறிஞ்சு வரதோ இல்லை பொறியாக வரதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. பெயிண்டோட லைஃப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீடிச்சு நிலைச்சிருக்கும். ஸோ பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு வெஹிக்கிள் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வெஹிக்கிள் வந்து ஒரு ஓவரால் வந்து நம்ம பாலிஷிங் பண்ணணும். ஸோ பாலிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு ஒர்க் பண்ணணும்னா வெஹிக்கிள் மேலே இருக்கக்கூடிய கிளியர் லேயரில் வந்து நம்ம வந்து சாண்டிங் ப்ராசஸ் பண்ணணுங்க. இந்த சாண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து பாலிஷிங் மிஷின் இல்லை, சாண்டிங் மிஷின். ஸோ யூஸ்வலாக சாண்டிங் வந்து கையில் பண்ணுவாங்க, ஷீட்டு வச்சு தேய்ப்பாங்க, ஒரு 30 ரூபா ஷீட்டு வச்சு தேய்ப்பாங்க. இதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து பண்ணும்போது கையில் மேனுவலாக பண்ணும்போது கைவலி எடுக்கும். அண்டு கீழே குமிஞ்சு பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ஈவன் ப்ரெஷர் கொடுத்து பண்ண மாட்டாங்க. இப்போ மிஷின்ஸ் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து சீக்கிரமாக நடக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சர்ஃபேஸுமே ஈவன் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சாண்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 4 லெவல் ஆஃப் சாண்டிங் பண்ணணும். ஸோ நீங்கள் 4 லெவல் சாண்டிங் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஃபைனலாக கண்ணாடி மாதிரி அந்த பெயிண்ட் பாடி வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோவில் காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபஸ்ட் பேனலில் வந்து ஒரு லெவல் பண்ணியிருக்கோம், செகண்ட் பேனலில் 1 and 2, தேர்ட் பேனலில் 1, 2, 3 அண்ட் ஃபோர்த் பேனலில் 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி 4 லெவல் ஆஃப் சாண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பாலிஷிங் அப்படின்ற ஒரு ஒர்க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இது வந்து பாலிஷிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இந்த மிஷினில் வந்து பாலிஷிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாலிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 4 லேயர் ஆஃப் பாலிஷிங் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாலிஷிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கண்ணாடி மாதிரியான உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட லைஃப் வந்து உங்களுக்கு 3 வருஷமே நல்லா க்ளாசினஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ரிச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பெயிண்டிங் ப்ராசஸ் முடித்து வெஹிக்கிளை சாண்டிங் பண்ணி பாலிஷிங் பண்ணுற ஒரு ஒர்க். ஸோ இந்த வெஹிக்கிளில் ஹப்பு கேலிப்பர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஹப் அண்ட் கேலிப்பரில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இருந்தது எல்லாமே ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதுக்காக நம்ம ஒரு 200 டிகிரி டெம்பரேச்சரில் வித் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய பெயிண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் 200 டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் ரன் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்க்லையும் ட்ரம் பேடில் இருந்து உங்களுக்கு ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அது 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ அது வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான பெயிண்ட் இருக்கணும். ஸோ பெயிண்ட் பாடியில் வந்து 80 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால் போதும். பட் வந்து எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ஹப் அண்ட் கேலிப்பருக்கு வந்து 200 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து வெஹிக்கிள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங் பஃபர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸோ இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் ஃபுல் லோடில் வந்து வெஹிக்கிள் ரன் ஆகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையோ இல்லை வந்து மற்ற இடத்துலையோ வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து இறங்கி ஏறும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபினிஷ்டு வெஹிக்கிள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டைப் 4 எலிஃபென்ட் கிரே வந்து கிளைண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டாக வந்து வெஹிக்கிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வண்டி எலிஃபென்ட் கிரேவே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து மிஸ்டர் டிகே ராஜா அவர் வந்து டெஸ்டிமோனியல் கொடுத்துருந்தாரு. அவர் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக அவருக்கு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி ஒரு புது எஸ்யூவி வந்து இன்றைக்கி 38 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் கார் இருந்தது அப்படின்னா அந்த காரை வந்து நாங்கள் ரீபில்டு பண்ணி தரோம். ஸோ நாங்கள் ரீபெயிண்டிங் பண்ண கிடையாது, உங்களுக்கு பேனல் லெவலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி ஒரு புது கார் மாதிரி ரீபில்ட் பண்ணி தரோம். ஸோ உங்களோட காரோட டவுன் பேமெண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு காரை வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக பில்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பெயிண்ட் ரிஃப்ளெக்ஷன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒன்ஸ் இந்த பாலிஷிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து அந்த பெயிண்டிங்கோட ஒரு குவாலிட்டி. ஸோ நீங்கள் ஃபேபுலஸான ஃபினிஷ் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பாடி கிட்ஸ் ஆகட்டும் A to Z எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே வந்து ஒயிட் LED கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், லோ பீம் வந்து ஒரு சர்டன் ஆங்கிள் வரைக்கும் தான் இருக்கும், ஹை பீம் வந்து அதுக்கு மேலே இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லெவல்ஸ். அண்ட் ஆப்போசிட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கோம். கீழே வந்து உங்களுக்கு பம்பர் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கோம். பிரேக் பிடிச்சா வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வர மாதிரி. அண்ட் இது போக வந்து வெஹிக்கிளில் வந்து ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிவர்ஸ் சென்சார்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டில் இடிக்க போகிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வந்து உங்களுக்கு வரும். அண்ட் க்ரோம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் விண்டோ கார்னிஷ் க்ரோம் கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு எலகென்ட் லைன் இருக்கும். அண்ட் ஹேண்டிலுக்கான க்ரோம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பெயிண்ட் பாடியில் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம், வீடியோ எடுக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷனாக தெரியுறாங்கன்னு. ஸோ பாடி பீடிங் கொடுத்துருக்கோம். எஸ்எஸில் வந்து சைட் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் க்ரோம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டைப் 4 ஆக்சுவல் க்ரோம். அண்ட் உங்களுக்கு அந்த எல்இடி லென்த் அந்த ஒரு இது நம்ம கொடுத்துருக்கோம். அலாய் வீல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மல்டி ஸ்போக்ஸ் அலாய்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த கலருக்கு வந்து ரொம்பவே எலகெண்ட்டாக வந்து இந்த கலர் வந்து அலாய்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குது. அண்ட் அலாய் வீலோட லக்னட் ஆன்டி தெஃப்ட் லக்னட்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்ன நெசசிட்டி, என்னென்ன ரெக்குயர்மெண்ட், என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டியில் பில்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப கேர் எடுத்து நம்ம இது ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெயின் வைசர்ஸில் வந்து க்ரோம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளார் சன் ஃபிலிம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிளாரிங் எஃபெக்ட்டை வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி டிரைவிங் எட்டிக்வேட். ஆப்போசிட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா ஹை பீம்லேருந்து லோ பீம் இறக்கணும். அண்ட் சைட் அண்ட் ரியர் சன் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கூலிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சன் ஃபிலிம்ஸ். ஸோ உங்களுக்கு ஏசி கூலிங் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சீட்ஸ் இதெல்லாமே வெளுத்து போகாமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஹை பீம் போட்டு வராங்க, அந்த லைட்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. ஸோ தட் நீங்கள் ஆப்போசிட் ரோட்டில் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் ஒரு வெஹிக்கிள் பழைய வெஹிக்கிளை வந்து ரீபில்ட் பண்ணும்போது ஒரு மேண்டேட்ரி ஒர்க் என்னென்னா வண்டியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு நாய்ஸஸ் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மேண்டேட்ரி ஒர்க். ஸோ இதில் வந்து 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து இந்த டேம்பிங் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோர் அண்ட் டோர்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணும்போது ஒரு துளி சவுண்டு உள்ளே இல்லாமல் புது வெஹிக்கிளோட உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேபின் நாய்ஸ் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கேபின்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆடியோஸ் நீங்கள் ப்ரீமியம் ஆடியோஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபேபுலஸாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து அந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஹீட் இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகும். அண்டர் பாடியிலேருந்து வரக்கூடிய ஹீட்டு உள்ள ஹீட் வித் ஸ்டாண்ட் பண்ணுறது இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து நம்ம சிங்கிள் பீஸ் பிளாக் கலர் லெதர் மேட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் உங்களுக்கு டஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே அண்டர் பாடிக்கு போகாது உங்களுக்கு. அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இந்த மேஜர் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்டீரியரில் வண்டியை புதுசு மாதிரி மாற்றியாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேயும் வண்டி வந்து நம்ம புதுசு மாதிரி பண்ணணும். ஸோ டைப் 4 கம்ப்ளீட் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். டேஷ்போர்டோட டாப் வந்து பிளாக்லேயும் அண்ட் அந்த ஒரு பீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா பீசஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ப்ரௌன் டச் வித் எலிஃபென்ட் கிரே. ஸோ இந்த ஒரு காம்போவில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஃபேபுலஸாகவே இந்த ஒரு கலர்ஸ் வந்து ஃபினிஷாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இது பார்க்கலாம், ஒரு சாட்டின் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்கும். சன்ரைஸில் வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷும் அண்ட் மற்ற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சீட் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரீமியம் சீட் கவர் பேடிங் ஒர்க்ஸோட கோ டிரைவர் சீட்டுக்கும் மற்ற சீட்ஸில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பேடிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவங்க கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வந்து கோ டிரைவர் சீட் மட்டும் பேடிங் ஒர்க் கேட்டிருக்காங்க. மற்ற சீட்ஸ் வந்து ரெகுலர் ஃபோம் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சீட் கவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ரீமியம் லெதர். நீங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் அதோட க்ளோஸ்அப் வியூ. ஸோ இந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து லாங்கர் லைஃப் கிடைக்கும். 8 வருஷம் வரைக்கும் இந்த அப்போல்ஸ்ட்ரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் சீட் கவர் வித் ப்ரீமியம் ஸ்டிச்சிங் போகிறதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பேடிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு அமுங்காது. ஸோ உங்களுக்கு பழைய ஃபோம்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அதை பெஸ்ட்டாக வந்து பழைய ஃபோம்ஸோட நம்ம புது ஃபோம்ஸுமே ஆட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம ரீஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸ்டேரிங் கவர் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் பியூர் லெதரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஜென்யூன் லெதரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கை வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், பெர்ஃபரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு லாங் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் ஸ்வெட் ஆகாமல் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கட் மேட் இதில் வந்து 70 மேட்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே ரிச்சாக இருக்கும் 70 மேட்டு. அண்ட் அதில் வந்து காயர் மேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம அதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ 3 ரோக்குமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 70 மேட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஐஃபோன் கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. கார்ப்ளே நீங்கள் டேரெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் டேரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நைட் டிரைவிங்ஸ் அந்த மாதிரி எல்லா டைம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெஹிக்கிள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட ஒர்க்கில் ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஒன்ஸ் ஒவ்வொரு வெஹிக்கிளுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம 140 வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறது, ஒரு லெஃப்ட் சைடு ஒரு வீல் மட்டும் கூலியில் இறங்கி ஏற்றுறது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் செக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு புது வெஹிக்கிளை தாண்டி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ப்ராஜெக்டாக வந்து உங்களுக்கு உங்களோட வெஹிக்கிளை வந்து நம்ம கொடுக்குறது தான் வந்து எம்ஜிஎஸில் வந்து நம்ம கொடுக்குற வந்து ஒரு குவாலிட்டி.
வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வாரம் நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் மாடிஃபை பண்ணணும், இன்டீரியர் மட்டும்னாலும் சரி, இல்லை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஸோ இதில் எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தரோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.